ஹலோ ஒன் வெல்கம் பேக் டு டிசைன் வித் ரமோ. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராடக்ட் டிசைனர் விசஸ் யூஎக்ஸ் டிசைனர். ஸோ இன்னுமே இந்த ரோல்ஸில் கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை எதுக்கு மெயினாக நம்ம இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, ஸோ லிங்க்டின்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கும்போது எக்கச்சக்கமான பேர் இன்னுமே யூஎக்ஸ் டிசைனர்னு தான் தொலைவிட்டு இருக்காங்க. ஸோ கைண்ட் ஆஃப் ஒரு ஓகே என்ன இருக்குது இதில் என்ன அப்படிங்கிறது மட்டும். ஸோ இந்த ப்ராடக்ட் டிசைனில் 2 வேரியண்ட் இருக்குங்க. இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட் டிசைனர் ஒன்று, டிஜிட்டல் ப்ராடக்ட் டிசைனர். இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட் டிசைனர் அப்படிங்கிறீங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரியல் டைம் ஹார்ட்வேர்ஸை டிசைன் பண்ணுறவங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்கள் முன்னாடி ஒரு ஃபோன் இருக்குதுன்னா அதை டிசைன் பண்ணுறவங்களா இருக்கலாம். ஏன்னா ஒரு கார் எடுத்துட்டிங்கன்னா ஹை அண்ட் கார்லாம் இந்த ஏரோடைனமிக்ஸ், பைக்கு எல்லாத்துக்குமே டிசைனர்ஸ் இருப்பாங்க. இந்த மாதிரி பைக்ஸ், கார்ஸ், ஃபோன்ஸ் இவங்கெல்லாம் டிசைன் பண்ணுறவங்க எல்லாத்தையுமே இண்டஸ்ட்ரியல் டிசைனர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்கள விட்டுருவோம். ஸோ நம்ம என்ன சொல்லலாம்னா, டிஜிட்டல் ப்ராடக்ட் டிசைனர்னு சொன்னிங்கன்னா இன்னுமே அடாப்டிவாக இருக்கும். ஸோ இந்த டிஜிட்டல் ப்ராடக்ட் டிசைனர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, மெயினாக பேக் அண்ட் சிஸ்டம்ஸை டிசைன் பண்ணுவாங்க. விச் மீன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் அது வந்து இன்டர்னல் அப்ளிகேஷன்ஸாக இருக்கலாம், இல்லை கம்பெனிக்குள்ளே நடக்கிற விஷயங்களாக இருக்கலாம். அண்ட் இவங்க வந்து இன்னுமே பிஸ்னஸ் பீப்புள்ஸோட அதிகமாக காண்டாக்டில் இருப்பாங்க. சிஇஓஸ், ப்ராடக்ட் மேனேஜர்ஸ் அவங்களோடலாம் ப்ராடக்ட் டிசைனர்ஸ் அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா இவங்க வந்து யூசர்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் இன்னுமே இன்டெப்த்தாக பிஸ்னஸில் என்னென்னலாம் இருக்குது, ஸோ அவங்களுக்கு ஏதாச்சும் அடாப்ட் பண்ண முடியுமா, இந்த மாதிரி ஏரியானா நான் அதிகமாக இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு புரியுது. ஸோ இவங்களும் ஏன்னா வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இதில் டிஃபனைட்டாக நீ இதை மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் ஒரு பேசிக் ரூல்ஸ் கிடையாது. ஸோ ஹையர் பண்ணுறதே எல்லா விதத்துலேயுமே எடுப்பாங்க. அதனால தான் இந்த கன்ஃபியூஷன்ஸுமே இருக்குது. ஸோ யூஐ டிசைனர் ஆர் விஷுவல் டிசைனர்னு ஹையர் பண்ணிவிட்டு யூஎக்ஸும் பண்ணுவாங்க. ஸோ யூஎக்ஸ் இல்லாமல் விஷுவல் டிசைன் மட்டும் பண்ண முடியாது. இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். அப்படி பிரித்து செப்பரேட்டாக பண்ண முடியாது அன்டில் யூ ஹேவ் அ செப்பரேட் யூஎக்ஸ் டிசைனர். ஸோ அதனால் இது எல்லாமே கலந்து தான் இருக்குன்னு வைங்களேன். ஸோ இந்த நேம்ஸ் எல்லாம் பற்றி ரொம்ப ஒரி பண்ணிக்காமல், ஸோ எந்தெந்த ப்ராடக்ட் டிசைனராக இருந்தாலும் சரி, டிஜிட்டல் ப்ராடக்ட் டிசைனராக இருக்குதுன்னா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். சரி, ஓகே. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனருங்கிறது கைண்ட் ஆஃப் மெயினாக ஃப்ரண்ட் எண்டில் யூசர்ஸ்க்கு என்னென்னவெல்லாம் தேவை அண்ட் இங்கேயுமே பிஸ்னஸையும் கேட்டுக்காகணுங்க, வேறு வழி கிடையாது. ஸோ இவங்க இந்த 2க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் மேஜராக இதுதான். யூஎக்ஸ் டிசைனருங்கிறது கொஞ்சம் காமனான டேர்ம் அண்ட் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. பட் ஜென்ரலாக டிசைன்ஸ் ப்ளஸ் யூசர்ஸோட நீட்ஸ் எல்லாம் கேதர் பண்ணிட்டு யூசர் இன்ட்ரடியூஸ் இதெல்லாம் பண்ணிட்டு ஜென்ரலாக எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி அவைலபிளான வெப்சைட்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்க. யூசர் டிசைன்ஸ்னு சொல்லுவாங்க, யூஎக்ஸ் டிசைனர்ஸ். ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர்ஸ் மேபி. ஸோ அப்படி வச்சுக்கலாம். பட் இந்த ப்ராடக்ட் டிசைனர்ஸும் எல்லா வேலையுமே பண்ணுறாங்க. நான் தான் சொல்கிறேன்ல, இப்போ உங்களை ஹையர் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் இதை மட்டும்தான் பண்ணணுங்கிற மாதிரி கிடையாதுல்ல. ஸோ எல்லாமே பண்ணுவீங்க கலந்து தான். ஸோ நேம்ஸ்லேருந்தும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ யூஐ டிசைனர், யூஎக்ஸ் டிசைனர், ஸோ யூஐ/யூஎக்ஸ் டிசைனர், ஸோ இந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணி இருக்கிற முடிஞ்ச அளவுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை ரெக்வயர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ நிறைய கற்றுக்குங்க. அண்ட் ஸோ இண்டஸ்ட்ரியல் டிசைனர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு ரொம்ப சூப்பரான ஃபீல்டு. ஸோ இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் உங்களுக்கு எல்லாமே யூஎக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுதுன்னா, ஸோ இண்டஸ்ட்ரியல் டிசைனர்ஸையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதை பற்றி நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணி படிங்க. அதுவுமே நிறையா இருக்கும். அதுலேயுமே ஸ்கெட்சிங்ஸ், ரிசர்ச், இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தான். ஸோ பட் ஆனால் நீங்கள் பண்ணுற டிசைன்ஸ் ரியல் டைம் வேர்ல்டில் இருக்கும். ஸோ அதை பற்றி நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஒரு சின்ன வீடியோ. ஸோ நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு, எதுக்கு அப்ளை பண்ணலாம், எதுக்கு அப்ளை பண்ணக்கூடாது, இந்த மாதிரிலாம். ஸோ அதான் ஒரு சின்னதாக ஒரு கிளாரிட்டி மாதிரி ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே. see you soon. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.